இந்த முறை வந்து இந்த சனி வக்ரம் அப்படின்றது வந்து மிகப்பெரிய அளவுல கட்சிகளுக்குள்ள பாதிப்பு ஆமா, நிச்சயம் கட்சி தலைவர்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கும். ம். பயணங்கள்ல இரவு பயணத்தை கவனிக்க வேண்டும். ம். அதுவும் இந்த காலகட்டத்துல நீரினால், நெருப்பினால், எலக்ட்ரிசிட்டியினால் இது பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். மிக கவனமாக இருக்கணும். ம். மக்கள் எல்லாம் புதிய முயற்சி ஆரம்பிக்கிறதுங்கிறது டிசம்பர் மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகு அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்து நீங்க மாத்தீங்க. இந்த வக்கர காலம் அப்படி பொதுவா வக்கரத்துக்கு பலனே சொல்ல மாட்டாங்க, பெயர்ச்சிக்கு தான் பலன் சொல்லுவாங்க. நீங்க கூட சொன்னீங்க தெரியுங்களா, இப்ப எல்லாரும் கேக்குறாங்க, அதாவது இந்த வக்ரமா இருக்கிறாரு சரி, ஆனா இதனால வந்து விளைவுகள் மட்டும்தான் இருக்குமா, எங்களுக்கு பலன் எதுவுமே இருக்காதா அப்படின்னு கேட்பாங்கல்ல. உங்க ஜாதகத்துல சனீஸ்வரர் எந்த ஸ்திதியில இருந்தார், இப்ப அவருக்கு 7.5 சனியா, அஷ்டம சனியா, அர்த்தாஷ்டம சனியாங்கிறத பார்க்கணும். இப்ப கடகத்துக்கு எடுத்துங்களேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அவங்களுக்கு அஷ்டம சனி முடிஞ்சு சனீஸ்வரர் நல்ல ஸ்திதியில போயிட்டார். ஆனா சனீஸ்வரர் வந்து இப்ப புரட்டாதி 4ஆம் பாதம் மீனராசியோட நின்னுறார். அஷ்டம சனிக்கு வரமாட்டேங்கிறார். அதே நேரத்துல அதிச்சாரமா குரு வந்து அவங்க வீட்டுக்கு வரப்போறார். கடகத்துக்கு நல்லா இருக்கும்.